students, hope you are all doing well. Let's start with a new topic, electrochemical principle of metallurgy. அதாவது உலோகவியலின் மின்வேதி தத்துவங்கள். சரியா? So இப்போ Ellingham diagram and then applications of Ellingham diagram, limitations of Ellingham diagram. Ellingham வரைபடம்னா என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதனுடைய வரம்புகள் என்ன, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணணும். தே ஆர் ஆல் பேஸ்ட் ஆன் த தெர்மோடைனமிக் பிரின்சிபல். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்ப இயக்கவியலினுடைய தத்துவங்கள். Now we have to see the electrochemical principle of metallurgy. இப்போ நம்ம பார்க்க போகிறது உலோகவியலின் மின்வேதி தத்துவங்கள். Why electrochemical principle of metallurgy? So this is the important question because similar to thermodynamic principles, the electrochemical principles also find application in the மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். உலோகவியல் தத்துவங்களை எப்படி நம்ம பயன்படுத்தி உலோகங்களை அதனுடைய ஆக்சைடுகளில் இருந்து பிரித்தெடுக்கிறோமோ அதே போல தான் மின்வேதி தத்துவங்களும் பயன்படுகின்றன. ஆனால் இப்போ அதற்கான தேவை என்ன? Why? What is the need to imply the electrochemical principle of metallurgy? அப்படின்னு நம்ம already I have given the reactivity order for you. So இந்த reactivity orderல பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் இவங்கெல்லாம் higher reactivity elements. சரியா? So இந்த மாதிரி the oxides of higher reactivity metals like sodium and potassium reduced by carbon is not feasible with the thermodynamic principle. So அப்ப இந்த மாதிரியான அதிக வினைத்திறன் கொண்ட உலோகங்களை அதனுடைய உலோக ஆக்சைடுகளில் இருந்து வெப்ப இயக்கவியலின் விதிகளை பயன்படுத்தி நம்ம பிரித்தெடுக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாதது. அப்போ அந்த மாதிரி மெட்டல்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா such metals like sodium and potassium extracted from its ore by using the electrochemical principle. இந்த மாதிரியான அதிகமான வினைத்திறன் கொண்ட உலோகங்களை அதனுடைய தாதுவிலிருந்து பிரித்தெடுக்க தான் நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மின்வேதி தத்துவங்களை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த மின்வேதி தத்துவங்களை பயன்படுத்தும் பொழுது for this technique the metal salts can be taken in a fused form or in solution form. இதில் நம்ம இந்த மாதிரியான மின்வேதி தத்துவங்களை பயன்படுத்தும் பொழுது இந்த உலோக உப்புக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கரைந்த நிலையில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கரைசல் நிலைமையில் இருக்கணும். அப்போ தான் அந்த மின்னாற்பகுத்தல் நிகழ முடியும். சரியா? So the metal ion in this reduced by using the suitable reducing agent or by the electrolysis. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த உலோக அயனிகளை எவ்வாறு ஒடுக்கலாம் அப்படின்னா ஒரு தகுந்த ஒடுக்கும் காரணியை கொண்டோ அல்லது மின்னாற்பகுத்தல் முறையிலையோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒடுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சோடியம் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா அதிகமான வினைத்திறன் கொண்டது. ஏனென்றால் இது அதிகமான நேர்மின் தன்மை கொண்டது. நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறோம். சோடியத்தினுடைய அணு எண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆக இருக்கும் பொழுது இது 1s2 2s2 2p6. சரியா? ஸோ இந்த மாதிரியான மந்தவாயுவினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெறுவதற்கு தான் இது ரெடியாக இருக்கும். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு எலக்ட்ரானை இது எப்படா கொடுத்துடலாம். அப்போ அதிகமான வினைத்திறன் கொண்டது மிக அதிக அளவில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானை இழந்து விடுவதற்கு தயாராக இருக்கும். ஸோ இட் இஸ் ரெடி டு லூஸ் ஒன் எலக்ட்ரான் டு அட்டைன் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். That's why it can act as a very good reducing agent தான் இது செயல்பட முடியும். அப்படி இருக்கும் பொழுது இதை கார்பனை கொண்டு ஒடுக்குதல் என்பது சாத்தியமற்றது. The reduction of active metal like sodium is impossible with the thermodynamic principle. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா electrochemical principle நம்ம அப்ளை பண்றோம். So the electrochemical principleங்கிறது எப்படி நம்ம thermodynamic principle ஒரு well known equation கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த electrochemical principlesலயும் ஒரு well known equation இருக்கு. அந்த well known equation என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா delta G naught is equal to minus NFE naught. சரியா? So this is the well known equation of electrochemical principles. So இப்போ இதுல பாத்தீங்கன்னா this is the Gibbs free energy change. The Gibbs free energy change is relates with the electrical energy of electrolysis. இதுல இந்த கிப்ஸ் கட்டில ஆற்றல் மாற்றம் என்பது எதனுடன் தொடர்பு படுத்தப்படுகிறதுனா மின்னாற்பகுத்தல்ல ஏற்படக்கூடிய மின் ஆற்றலுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. அப்போ உங்களுக்கே ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தெர்மோடைனமிக் அண்ட் த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ்? அப்போ தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸுக்கும் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸுக்கும் என்ன விதமான ரிலேஷன் இருக்குது, என்ன லிங்க் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம்.
அப்போ thermodynamic principles derive a relation between the maximum work obtainable from the cell and the electrical energy. இந்த thermodynamics வந்து எதையும் ரிலேட் பண்ணுது, எதற்கான டெரிவேஷனையும் தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு மின்னாற்றலை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஏதாவது ஒரு மோட்டார் அதனால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கும் முழு வேலைக்கும் அதில் வரக்கூடிய மின் ஆற்றலையும் சம்மந்தப்படுத்துது. எப்படி சம்பந்தப்படுத்துது அப்படின்னா, the maximum work obtainable from the cell is given by the letter W max. அப்போ ஒரு இயந்திரம் செய்யக்கூடிய வேலை என்பது எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, W max ன்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ அப்போ இதுக்கு எதை அவங்க ஈக்குவேட் பண்றாங்க அப்படின்னா -NFE0. அப்போ இது எதற்கு சமமாக இருக்கிறது என்றால் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு சமமாக இருக்கிறது. அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா charge flowing per mole, ஓகேவா, and then the total potential difference E0. அப்ப இந்த n என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the number of moles of electrons, சரியா? so இப்ப இது nங்கிறது number of moles of electrons, number of moles of electrons, and then the E0 is given by the E0 ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா electrode potential அல்லது potential difference, எப்படி சொன்னாலும் கரெக்ட், EMF அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது E0 ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா E0 cell of left hand side, E0 cell of right hand side அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்க வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. ஸோ அப்போ இது திடீர்னு ஏன் இந்த E0ங்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது சொல்றேன். மேக்ஸிமம் ஒர்க் அப்டைனபிள் ஃப்ரம் த செல் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் flowing per mole with a potential difference, ஓகேவா, டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில ஈடுபடக்கூடிய மொத்த எலக்ட்ரான்களுக்கும் அதனுடைய மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் பெருக்கல் தொகை தான் நம்மளுக்கு என்னவா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயந்திரம் செய்யக்கூடிய முழு வேலையாக. இதுல நம்மளுக்கு தெர்மோடைனமிக் பிரின்சிபிளே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா W max is equal to delta G0 அப்படிங்கிறது இதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வெப்ப இயக்கவியலின் விதி, சரியா? So the thermodynamic principle is given by W max is equal to delta G0. இப்போ இந்த W max க்கு பதிலா நம்ம எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா delta G0 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So delta G0 is equal to minus NFE0. So இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபிளுக்கும் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸும் எப்படி வந்து ரிலேட் பண்றோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மூலமா. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இதுல இருந்து இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த ரிடக்ஷன்ங்கிறது பாசிபிளா இல்லையா, ரியாக்டிவ் மெட்டல் ஆக்சைட்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் பை எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸ். இந்த மாதிரி ஹையர் ரியாக்டிவிட்டி எலிமெண்ட்ஸ் மெட்டல்ஸ் அதனோட மெட்டல் ஆக்சைட்ல இருந்து நம்ம பிரிக்கணும்னா நம்மளால கார்பனை எடுக்க முடியாது. கார்பன் இஸ் நாட் டேக்கன் as a reducing agent for the reactive metals like sodium and potassium. அப்ப நம்ம எப்படி அதை ரிடக்ட் பண்ணலாம்? we have to apply the electrochemical principle. thermodynamic principle ஐயும் electrochemical principle ஐயும் சேர்த்து தான் இந்த டெரிவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா when E0 value carries a positive, so அப்ப E0 value is positive அப்படின்னா delta G value is a negative, அப்ப the reduction is spontaneous. இப்போ E0 இனுடைய மதிப்பு வந்து நேர்குறியை பெறும் பொழுது பாசிட்டிவா இருந்தா அப்போ delta G0 இனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்குறியை பெறும். அப்ப delta G0 carries a negative value அப்படினாவே நம்மளுக்கு தெரியும் the reaction should be spontaneous. இப்போ இது நிறைய தடவை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்ப வந்து delta G0 வேல்யூ நெகட்டிவா இருக்கும் பொழுது இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா தன்னிச்சையாக நிகழும். அப்ப இத வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க the reduction is possible with the spontaneity. சரியா, ஸ்பான்டேனியஸாவே இந்த ரிடக்ஷன் நடக்கும். In this NFE என்னங்கிறது நம்ம சொல்லிட்டோம், number of moles of electrons ன்னு சொல்லிட்டோம். F is a Faraday constant. It is given by the value of 96495 coulombs. ஓகேவா? So coulombs. அப்ப E0ங்கிறது EMF of the redox reaction. சரியா? So hence the redox reaction is planned in such a way
the net EMF of the redox reaction is positive. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மின்னழுத்த வேறுபாடு E0ங்கிற இந்த மதிப்பு நேர்குறியை பெறும்பொழுது தான் டெல்டா ஜியினுடைய மதிப்பு எப்படி இருக்கும், எதிர்குறியை பெறும். அப்பொழுது தான் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா தன்னிச்சையாக நிகழும். அப்போ இந்த மொத்த ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகளினுடைய இந்த மின்னழுத்த வேறுபாடானது நேர்குறி மதிப்பை பெறுமாறு இந்த வினையானது அமைக்கப்படுகிறது. எலக்ட்ரோலைசிஸ் நீங்க 11th படிச்சிருப்பீங்க கண்டிப்பா எலக்ட்ரோலைசிஸ்ங்கிறது. ஆனா இப்போ ஒரு தடவை நம்ம அதை லைட்டா நம்ம டச் பண்ணிக்கலாம். மின்னார் பகுத்தல்ங்கிறது ஒரு நிகர மின்னழுத்தம் அந்த E0 மதிப்பு வந்து நேர்குறியை பெறுமாறு அந்த வினையானது திட்டமிடப்படுகிறது. இதே மாதிரி அந்த E0 வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தாதான் அந்த ஒடுக்கம் ரிடக்ஷன் வந்து எப்படி நடக்கும், தன்னிச்சையாக நிகழும். அப்ப அந்த நிகர மின்னழுத்தம் என்பது இந்த E0 மதிப்பு வந்து நேர்குறியை பெறுமாறு தான் அந்த மொத்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை வந்து திட்டமிடப்படுகிறது. இந்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை இருக்கு இல்லையா, இது ரெண்டும் நிகழும் பொழுது அதுதான் மின்னார் பகுத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப இந்த மின்னார் பகுத்தல் நடைபெறும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒப்பீட்டு முறையில வந்து அதிகமான வினைதிறன் கொண்ட ஒரு உலோகத்தை வினைதிறன் குறைவாக உள்ள உலோக அயனி இருக்கக்கூடிய கரைசலை நம்ம சேர்க்க போறோம். சரியா? அப்ப ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல் கேன் பி ஆடட் வித் சொல்யூஷன் கண்டெய்னிங் தி லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான்ஸ். அந்த மாதிரியான குறைவான வினைதிறன் கொண்ட உலோக அயனி இருக்கக்கூடிய கரைசல்ல அதிக வினைதிறன் கொண்ட உலோகத்தை சேர்க்கும் பொழுது இந்த அதிக வினைதிறன் கொண்ட உலோகமானது எங்க கேட்டீங்கன்னா அடியில போய் தங்கிடும். ஓகேவா? சோ அப்ப இந்த ரியாக்டிவிட்டி ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல் செட்டில் டவுன் at the bottom of the solution. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் மின்னார் பகுத்தல்னு சொல்றோம். இப்போ இந்த மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல கண்டிப்பா என்ன இருக்கணும், அயான்ஸ் கண்டிப்பா வேணும். நேர்மின் அயனி எதிர்மின் அயனி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டயான் அண்ட் ஆனயான். இப்போ கேட்டயான் அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்டயான் அப்ப இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் வருது. அப்ப கேட்டயான் என்பது நேர்மின் தன்மை கொண்ட அயனிகள். ஆனயான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கணும் ஆனயான். இப்ப இதற்கான எலக்ட்ரோட்ஸ் மின் வாய்கள் மின் முனைகள் என்று சொல்லக்கூடியது கேட்டயான் வந்து கேத்தோடு. ஓகேவா? சோ கேட்டயான் கேத்தோடு. ஆனயான் எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனோடை நோக்கி செல்லும். கேட்டயான் என்பது பாசிட்டிவா இருக்கு, அதனால இது நேர்மின் தன்மை கொண்ட அயனி. இது எதை நோக்கி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் மூவ் டுவர்ட்ஸ் தி கேத்தோடு. அப்ப கேத்தோடுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்மின் வாய் நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸ். ஆனோடுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஆனயானுக்கு ஆப்போசிட். ஆனயான்ங்கிறது மைனஸ். அப்ப ஆனோடுங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. ஓகேவா? அப்ப இது நேர்மின் வாய். நேர்மின் வாய். இதுதான் ரெண்டு மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ் மின்முனை. சரியா? எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஆனோடுக்கு ஏன் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, கேத்தோடுக்கு ஏன் பாசிட்டிவானா நீங்க நம்ம எதிர்மின் வாய்னு சொல்லியிருக்கிறோம், நேர்மின் வாய்னு சொல்லியிருக்கோம். சரியா? சோ அப்ப ஆனோட் இஸ் a positive electrode but carries a negative charge because it sends the electrons to the outer circuit. இது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து வாங்கி அவுட்டர் வெளிச்சுற்றுக்கு எலக்ட்ரான்களை தருகிறது. எனவே இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்மின் குறிக்கிறது. சரியா? இங்க வரும்போது கேத்தோடு நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடுன்னு சொல்லிருக்கோம். பட் it carries a positive charge because it receives the electrons from the outer circuit. இதுக்கு எலக்ட்ரான் இல்ல, அவுட்டர் சர்க்யூட்ல இருந்து எலக்ட்ரானை வாங்கி தான் இதுக்கு நம்ம கொடுக்கணும். அதனால இது carries a பாசிட்டிவ். இது மின்னார் பகுத்தல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அப்ப ரிடக்ஷன் பை எலக்ட்ரோலைசிஸ்னு நம்ம இங்க எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலை ஏன் அப்ளை பண்றோங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனா தான் கொடுத்துருக்கேனே தவிர இதை பத்தி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. When a more reactive metal is added with a solution containing less reactive metal ion, then the more reactive metal is go into the solution. அதிக அளவு வினைதிறன் கொண்ட உலோகத்தை குறைவான வினைதிறன் கொண்ட உலோக அயனிகள் இருக்கக்கூடிய கரைசல்ல நம்ம சேர்க்கும் பொழுது அதிக வினைதிறன் கொண்ட உலோகமானது அடியில் தங்குகிறது. இதுதான் அங்க விஷயம். அப்ப two examples are given in your book. So the first example is given with the copper and silver. சரியா? காப்பர் சில்வரை வச்சுட்டு முதல் எக்ஸாம்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த காப்பர் சில்வர் நீங்க பாத்தீங்கன்னா காப்பர் அதிக வினைதிறன் கொண்டது, சில்வர் குறைவான வினைதிறன் கொண்டது. அப்ப அதிக வினைதிறன் கொண்ட உலோகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அப்ப அதிக வினைதிறன் கொண்ட உலோகத்தை
குறைவான வினைத்திறன் கொண்ட உலோக அயனிகள் இருக்கக்கூடிய கரைசல்ல சேர்க்கும் பொழுது, அப்ப உலோக அயனிகள் குறைவான வினைத்திறன் கொண்ட உலோகம் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும்? உலோக அயனிகளாக பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? சோ ரிலேட்டிவ்லி less reactivity metal ions. அப்ப metal ions present ஆயிருக்கும். higher reactivity metals, less reactivity metal ions இருக்கிற சொல்யூஷன்ல நம்ம சேர்க்க போறோம். இப்போதான் இந்த ரிடக்ஷன் நடக்க போகுது because of the electrolysis. இப்போ இந்த ரிடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காப்பர் இதற்கு தேவையான 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு காப்பர் 2+ ஆக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகுது. சரியா? சோ காப்பர் undergo oxidation and silver undergo reduction. அப்ப silver accepts the 2 electron from copper, it undergo reduction. silver லோக சில்வராக, சில்வர் அயனிகள் லோக சில்வராக ரிடக்ட் ஆகும். சோ காப்பர் 2+ ஆக ஆக்சிடைஸ் ஆகும். தனியா இந்த வினைகளை பார்த்துடலாமா? சோ காப்பர் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பர் 2+ ஆக 2 எலக்ட்ரான்களை இழந்து, it lost 2 electrons changed into copper 2+, it undergo oxidation. அப்ப எலக்ட்ரானை இழந்தால் அது ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. it gains electron means it undergo reduction. அப்ப எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் தான் அங்க என்ன நடக்குதுன்னா ஒடுக்கம் நிகழ்கிறது. அப்ப இந்த 2Ag+ இந்த 2 எலக்ட்ரான்களை ஏற்றுக்கிட்டு இது என்னவாக மாறுகிறதுனாக்க Ag சில்வராக ஒடுக்கம் அடைகிறது. So redox reaction means it's a coupled reaction. அப்ப the 2 reactants are there, one reactant undergo oxidation and another reactant undergo reduction. இது ரெண்டும் சேர்த்தது தான் redox reaction. இதுல ஒரு substance oxidize ஆகும், இன்னொரு substance என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா reduct ஆகும். சரியா? So அப்ப oxidize ஆகிற substance வந்து can act as a reducing agent, reduct ஆகிற substance can be act as a oxidizing agent. ஓகேவா? So அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க அடுத்த example, the next example is given with the copper and zinc. Copper and zinc. இந்த copper and zincல நீங்களே பார்க்கலாம், zinc is the higher reactivity metal than the copper. So zinc வந்து காப்பரை காட்டிலும் அதிக வினைத்திறன் கொண்ட உலோகம். அப்ப அதிக வினைத்திறன் கொண்ட உலோகத்தை நம்ம உலோகமாகத்தான் எடுத்துக்க போறோம். இத வந்து எதோட சேர்க்க போறோம் அப்படின்னா குறைவான வினைத்திறன் கொண்ட உலோக அயனிகளோட சேர்க்க போறோம். So the zinc can be added with the less reactive metal ion. So there is a formation of, அப்ப the zinc என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு 2 எலக்ட்ரான்களை கொடுத்துட்டு zinc 2+ அயனியாக ஆக்சிஜனேற்றம் அடையும். காப்பர் 2+ என்ன பண்ணணும், அந்த 2 எலக்ட்ரான்களை வாங்கிக்கிட்டு காப்பராக ஒடுக்கம் அடையும். ஓகேவா? சோ அப்ப இதுக்கு ரியாக்ஷன் தனித்தனியா பார்த்தோம்னா, zinc undergoes zinc oxidation, zinc 2+ 2 electrons. காப்பர் 2+ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டு என்னவாக மாறும் என்றால் காப்பராக ஒடுக்கம் அடையும். சரியா? So in this way the reactive metals extracted from its ore by the electrolysis, இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா thermodynamic principles வச்சு நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா ரிடக்ட் பண்ண முடியாது. So such metals extracted from its ore by applying the electrochemical principles in this way. So higher reactivity orderல இருக்கக்கூடிய அலுமினியத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? சரியா? சோ அதனோட ஓர்ல இருந்து how the higher reactivity metal like aluminum is extracted from its ore அப்படின்னா by means of electrochemical process, the electrochemical extraction of aluminum, Hall-Hérold process. ஓகேவா? சோ இதுதான் அலுமினியத்தினுடைய மின்வேதி பிரிப்பு முறை. உங்க புக்ல வந்து இந்த டயகிராம் இல்ல, இந்த டயகிராம் பார்த்துக்கோங்க, இல்லனா புக்ல வரைஞ்சு வச்சுக்கோங்க இந்த டயகிராம். ஓகே, இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலுமினியத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இந்த அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது என்ன முறையில அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், மின்னார் புகுத்தல் முறையில தான் நம்ம என்ன செய்ய போறோம், அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அதற்காகத்தான் நான் என்ன செஞ்சிருந்தேன்னா ஒரு ரஃப் டயகிராம் போட்டு காமிச்சிருந்தேன். அந்த வோல்டாயிக் செல், டேனியல் செல்ல எப்படி வந்து எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும். ஒரு ஆனோடு இருக்கணும், ஒரு கேத்தோடு இருக்கணும், எலக்ட்ரோலைட் இருக்கணும். there is a anode and there is a cathode and there is an electrolyte. ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்க ion tank is lined inside with the carbon. ஓகேவா? அதாவது மேல் பக்கமாக கார்பன் பூசப்பட்ட நம்ம ஒரு இரும்பு தொட்டியை நம்ம எடுத்துக்கிறோம். இதுல the lined inside with the carbon is considered as a cathode. இதுதான் வந்து இதுல என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்மின் வாயாக செயல்படுகிறது. cathode தான் இதுல எதிர்மின் வாயாக செயல்படுகிறது.
இங்க வரும்பொழுது கார்பன் பிளாக்ஸ் ஆர் இம்மர்ஸ்ட் இன்டு த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். ஸோ இந்த மின் பகுளிக்குள்ள அமிழ்த்தி வைக்கப்பட்ட கார்பன் பிளாக்ஸ் ஆர் இம்மர்ஸ்ட் இன்டு த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் கேன் ஆக்ட் as a anode. இதுல இருக்கக்கூடிய இந்த கார்பன் பிளாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம எதுக்குள்ள அமிழ்த்தி வச்சிருக்கோம்னா அந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனுக்குள்ள அமிழ்த்தி வச்சிருக்கிறோம். இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர்மின் வாயாக செயல்படுகிறது. இப்போ இந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ங்கிறது 20% ஆஃப் அலுமினா from bauxite ore. ஸோ அப்போ அதனுடைய ஓருங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய தாதுங்கிறது பாக்சைட். அதோட நம்ம என்ன சேர்க்கிறோம்னா கிரையோலைட் சேர்க்கிறோம். இந்த கிரையோலைட்டோட என்ன அப்படி சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10% கால்சியம் ஃப்ளூரைடோ அல்லது கால்சியம் குளோரைடோ நம்ம எடுத்துக்கலாம். சரியா, கால்சியம் ஃப்ளோரைடு ஆர் கால்சியம் குளோரைடு is taken 10% of. So the mixture are considered as a electrolytic solution. 20% of alumina from bauxite, அடுத்தது கிரையோலைட் எடுத்துக்கிறோம். 10% of CaF2 அல்லது CaCl2 எடுத்துக்கிறோம். So the ion tank lined inside with the carbon can act as a cathode. அதாவது ஒரு இரும்பு தொட்டியில் மேல்புறமாக பூசப்பட்ட இந்த கார்பன் வந்து என்னவாக செயல்படுகிறதுனா எதிர்மின் வாயாக செயல்படுகிறது. இது ஒரு இரும்பு தொட்டி. இந்த இரும்பு தொட்டியில் மேல்புறமாக பூசப்பட்ட கார்பன் இது வந்து எதிர்மின் வாயாக செயல்படுகிறது. Anode blocks immersed into the electrolytic solution can act as a anode. அதாவது மின்பகுளி கரைசலுக்குள் சொருகி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கார்பன் தண்டுகள் இருக்கு பாத்தீங்களா, இது நேர்மின் வாயாக செயல்படுகிறது. ஒரு மின்னார் பகுத்தல்னா கண்டிப்பாக அதற்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு நேர்மின் வாய் வேணும், ஒரு எதிர்மின் வாய் வேணும். அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஒரு எதிர்மின் வாய் இருக்குது, ஒரு நேர்மின் வாய் இருக்கு. ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மின்பகுளி கரைசல் தேவை. ஸோ அப்போ அந்த மின்பகுளி கரைசல்ங்கிறது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 20% அலுமினா, 20% of alumina from bauxite. அதே மாதிரி கிரையோலைட் Na3Al(F6) சொல்லக்கூடிய கிரையோலைட் 10% of fluorspar அல்லது CaCl2. இந்த fluorspar கிரையோலைட்லாம் நம்ம ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா it lowers the melting point of the alumina. சாதாரணமாக அலுமினாவினுடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு தெரியுமா? 2072 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, ஸோ 2072 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடிய இந்த அலுமினாவினுடைய வெப்பநிலை இது எவ்வளவு வரைக்கும் குறைக்க முடியும் கிரையோலைட்டால அப்படின்னு கேட்டீங்கன்னா it lowers the melting point by 950 டிகிரி. ஓகேவா, ஸோ 950 டிகிரி செல்சியஸ் உங்களுடைய புக்கில் வந்து 1270 இருக்கு. அப்போ அந்த 950க்கும் 1270 கெல்வின் வெப்பநிலைகளுக்கு இடையில கண்டிப்பாக இது வெப்பநிலையை குறைக்கிறது. ஏனென்றால் அதிகமான வெப்பநிலைக்கு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும், பிரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு அப்ராப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்சை தான் நம்மளால மெயின்டைன் பண்ணணும். கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் லிமிட் இருக்கணும். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகும் பொழுது அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற கிரையோலைட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ கிரையோலைட் lowers the melting point of the alumina by 950 to 1270 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, அதே மாதிரி fluorspar ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா CaCl2 எதுக்கு நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் இன்க்ரீஸ் த கண்டக்டிவிட்டி ஆஃப் த அலுமினா. அயான்ஸ் அதாவது பாசிட்டிவ் அயான்ஸா இருந்தா மூவ் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் எலக்ட்ரோடு அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. நேர்மின் அயனியாக இருந்தால் அது எதிர்மின் வாயை நோக்கியும், எதிர்மின் அயனியாக இருந்தால் அது நேர்மின் வாயை நோக்கியும் பிரிஞ்சு செல்லணும். அப்பதான் அங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டக்டிவிட்டிங்கிற கடத்தும் திறன் இருக்கும். ஸோ அப்போ அந்த கண்டக்டிவிட்டியை ரைஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா CaF2 அல்லது CaCl2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 10% fluorspar-ஐயோ அல்லது கால்சியம் குளோரைடையோ நம்ம ஆட் பண்றோம். ஸோ அப்போ கிரையோலைட் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா கிரையோலைட் Na3Al(F6) வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா lowers the melting point of alumina. அலுமினாவோட மெல்டிங் பாயிண்ட்டை வந்து குறைக்கும். அதே மாதிரி நம்ம CaF2 அல்லது CaCl2 fluorspar அல்லது கால்சியம் குளோரைடு நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா it should increase the சரியா, so it should increase the conductivity of alumina. இந்த क्वेश्चन கேட்டா நீங்க வந்து இத வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். இதுல வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஆனோடுனா என்னன்னு எழுதணும் நீங்க, சோ கேத்தோடுனா என்னன்னு எழுதணும், அதுக்கு பிறகு எலக்ட்ரோலைட் என்னன்னு எழுதணும். சரியா, சோ எலக்ட்ரோலைட் என்னன்னு எழுதணும்.
அப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது மூணுமே போதும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இந்த படம் வந்து திஸ் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆனோடுங்கிறது கார்பன் பிளாக்ஸ் இம்மர்ஸ்ட் இன்டு த எலக்ட்ரோலைட் கேன் ஆக்ட் அஸ் ஆனோடு, ஓகேவா? அதாவது மின்பகுளி கரைசலுக்குள் அமிழ்த்தி வைக்கப்பட்ட கார்பன் பிளாக்ஸ், கார்பன் தண்டுகள் தான் இங்கே நேர்மின் வாயாக செயல்படுகிறது. வாட் இஸ் கேத்தோடு? கேத்தோடுன்னு சொல்லும்பொழுது அயான் டேங்க் லைன்டு வித் கார்பன், ஓகேவா? அதாவது மேற்புறமாக கார்பன் பூசப்பட்ட இரும்பு தொட்டி எதிர்மின் வாயாக செயல்படுகிறது. கண்டிப்பாக ஒரு நேர்மின் வாய் வேண்டும், ஒரு எதிர்மின் வாய் வேண்டும், அதே போல் ஒரு மின்பகுளி கரைசல் வேண்டும், சரியா? அப்போதான் அந்த எலக்ட்ரோலைசிஸ்னு சொல்லக்கூடிய மின்னார் பகுதியில் நம்ம செயலாக்கம் தர முடியும். அப்போ அந்த எலக்ட்ரோலைட்டுங்கிறது 20% ஆஃப் அலுமினா, அதோடு கிரையோலைட்டு, அதோடு 10% ஆஃப் கால்சியம் குளோரைடு. அப்போ கிரையோலைட் வந்து lowers the melting point of alumina by 950 degree Celsius. அதே மாதிரி ஃப்ளூரஸ்பார் அல்லது கால்சியம் குளோரைடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் த கண்டக்டிவிட்டி ஆஃப் த அலுமினா. அதுதான் அந்த கடத்தும் திறனை அதிகரிக்கிறது. இப்போ கடத்தும் திறனை அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நேர்மின் தன்மை கொண்ட அயனிகளாகவும் எதிர்மின் தன்மை கொண்ட அயனிகளாகவும் பிரியும். நேர்மின் தன்மை கொண்ட அயனிகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எதிர்மின் வாயை நோக்கியும், எதிர்மின் தன்மை கொண்ட அயனிகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனோடு என்று சொல்லக்கூடிய நேர்மின் வாயை நோக்கியும் நகரும். அப்போ அந்த நேர்மின் வாயில நிகழக்கூடிய வினைகள் எப்படி இருக்கும், எதிர்மின் வாயில நிகழக்கூடிய வினைகள் எப்படி இருக்கும். ஸோ இப்போ ஆனோடு பார்த்துட்டோம், கேத்தோடு பார்த்துட்டோம், இதில் எலக்ட்ரோலைட் பார்த்துட்டோம், சரியா? இப்போ என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அயனைசேஷன் ஆஃப் அலுமினா, ஒரு அலுமினியத்துடைய ஆக்சிடேஷன் நம்பர், ஓகேவா? அலுமினியத்துடைய ஆக்சிடேஷன் நம்பர் 3+. ஸோ 2 aluminum is there. ஸோ 2 aluminum, each aluminum carries a +3 ஆக்சிடேஷன் நம்பர், சரியா? அதே மாதிரி 3 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2. ஸோ 3 ஆக்சிஜன்ஸ் there, 3 ஆக்சிஜன் into 2-. அப்போ கேத்தோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அலுமினியம் இருக்கு. ஸோ 2 aluminum 3+. So 2 3s are 6 electrons. So அப்ப it undergo reduction with 6 electrons. So there is a formation of 2 aluminum liquid formல தான் வரும். Ionization நடக்கும் பொழுது இந்த Al3+ங்கிற நேர்மின் தன்மை கொண்ட அயனிகள் எதை நோக்கி மூவ் ஆகும்னா எதிர்மின் வாயை நோக்கி மூவ் ஆகும். எதிர்மின் வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கிற கேத்தோடு. அப்ப கேத்தோட்ல வந்து அடியில வந்து அப்படியே செட்டில் ஆயிடும். அப்ப இந்த வழியாக அவுட்லெட் ஃபார் அலுமினியம், இது வழியாக அலுமினியம் லிக்விடாக வெளியேறும், சரியா? அப்ப இங்க ரியாக்ஷன் அட் ஆனோட் என்ன நடக்கும்னா 6 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 6 ஆக்சிஜனும் 3O2 ஆக மாறும். 12 எலக்ட்ரான்ஸ் வெளிவிட்டு ஆக்சிடைஸ் ஆகும், சரியா? ஸோ அப்போ அப்படி நடக்கும் பொழுது இந்த ஆக்சிஜன் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சிஜன் டெபாசிட்ஸ் ஆன் த ஆனோடு. ஆனோடுங்கிறது நம்ம கார்பனாக தான் நம்ம எடுத்திருக்கிறோம். சின்ஸ் கார்பன் கேன் ஆக்ட் as ஆனோடு, ஸோ த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் டு பி அக்கர். அப்போ இதில் போய் ஆக்சிஜன் என்ன ஆகும்னாக்கா ஆக்சிஜன் 2- டெபாசிட் ஆகும். இந்த ஆக்சிஜன் கார்பனோட சேரும்பொழுது கார்பன் கெட் ஆக்சிடைஸ்ட். ஸோ வெதர் there is a formation of carbon monoxide or carbon dioxide, 2 பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ ஆனோடுங்கிறது கார்பனாக இருக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய எதிர்மின் தன்மை கொண்ட அயனிகள் யாருன்னாக்கா ஆக்சிஜன் 2-. இது எதை நோக்கி செல்லும்? நேர்மின் வாயை நோக்கி செல்லும், அதாவது ஆனோட நோக்கி செல்லும். ஆனோடுல போய் எப்படி டெபாசிட் ஆகலாம்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கார்பன் மோனாக்சைடா ஆக்சிடைஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிடைஸ் ஆகலாம், சரியா? ஸோ இப்போ நெட் எலக்ட்ரோலிசிஸ் ரியாக்ஷன் என்ன? 2Al2O3 + 3 கார்பன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இங்க எத்தனை இருக்குன்னா 4 அலுமினியம் இருக்கு. ஸோ 4 அலுமினியம் அப்படின்னாவே இங்க நம்மளுக்கு +12 இதோட சார்ஜ், ஓவரால் சார்ஜ். இதே மாதிரி 2 3s are 6 ஆக்சிஜன் இஸ் தேர். அப்ப இங்கேயும் வந்து 6 ஆக்சிஜன்னா ஒரு ஆக்சிஜன், ஈச் ஆக்சிஜன் கேரிஸ் இட்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் -2. அப்ப 6 ஆக்சிஜன் பொழுது -12. இப்படிதான் இது அயனைஸ் ஆகும். வித் 3 கார்பனோட ரியாக்ட் பண்ணும்போது 4 அலுமினியமாகவும் இங்க இருக்கக்கூடிய 6 ஆக்சிஜன் 3 கார்பனோட சேர்ந்து 3 கார்பன் டை ஆக்சைடு ஆகவும் வெளியேறும். அதற்கான ரியாக்ஷன், சரியா? ஸோ இன் திஸ் வே த அலுமினியம் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் பை திஸ் மெத்தட், ஓகேவா? ஸோ என்ன மெத்தடுன்னு கேட்டால் ஹால்-ஹெரால்டு மெத்தடு. இந்த மெத்தடில் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் நீங்கள் எழுதுகிறப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா anode, what is anode and what is cathode and what is electrolytic solution and then what is the function of cryolite and what is the function of fluorspar அல்லது calcium chloride. இதை மட்டும் எழுதிட்டு reaction at the cathode and then reaction at the anode, net reaction அப்படின்னு எழுதினா போதும். அலுமினாவில் இருக்கிற அலுமினியம்
கேத்தோடில் போய் அலுமினியமாக டெபாசிட் ஆகும். அந்த அலுமினாவில் இருக்கிற ஆக்சிஜனை என்ன பண்ணோம்னா கார்பன் பிளாக்ஸில் போய் அங்கே டெபாசிட் ஆகி கார்பன் வந்து ஆக்சிடைஸ்டு வித் ஆக்சிஜன் இன் 2 ways. ஒன்று கார்பன் மோனாக்சைடு ஆர் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூரிங் த எலக்ட்ரோலைசிஸ் த கார்பன் இஸ் டேக்கன் பை த ஆக்சிஜன். கார்பன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேக்கன் பை த ஆக்சிஜன் பிகாஸ் ஆஃப் த ஆக்சிடேஷன். கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் ஆக்சிஜனால என்ன பண்ணப்படும்னா தெர் இஸ் அ கன்சியூமிங் ஆஃப் கார்பன் பை ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக கார்பனை எடுத்துக்கும். இப்போ 1 கிலோகிராம் ஆஃப் அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 0.5 கிலோகிராம் ஆஃப் கார்பன் இஸ் டேக்கன் பை த ஆக்சிஜன். அப்போ 0.5 கிலோகிராம் ஆஃப் carbon is taken by the oxygen. There is a liberation of carbon monoxide or carbon dioxide. 1 கிலோகிராம் அலுமினியம் கிடைக்கணும்னா 0.5 kg ஆஃப் கார்பனை என்ன செய்யும் இந்த ஆக்சிஜன்னா கார்பன் மோனாக்சைடாகவோ கார்பன் டை ஆக்சைடாகவோ மாற்றக்கூடியது. சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஹோல் ஹெரால்டு ப்ராசஸ். ஸோ இதை வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம் அல்லது 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதற்கேற்றா போல் இந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.